திரு செங்கோட்டையன் பொறுத்தவரையில் அவர் நீண்ட காலமாகவே அவர் தவறான வழியில் போயிட்டு இருந்தார். ஒன்று ஓபிஎஸ் மறைமுகம் இருந்தார், திலகரோடு இருந்தார், சசிகலாமையோடு இருந்தார். அப்போது இந்த மறைமுக கூட்டு என்பது வெளிவந்துருக்கு, அவ்வளோதான். அவரோட நோக்கம் என்ன? எடப்பாடியார் மீண்டும் அந்த நாற்காலில் உட்காரக்கூடாது, அதான் நோக்கம். பொதுச் செயலாளர் நாற்காலியில் எடப்பாடியார் அமர்ந்திருப்பதும் அவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதும் விரும்பாத நபர் அவர் தான். எனவே தான் அவர் கால் பணச்சோடே இதுவரை கட்சியில் பயணித்தார். எனவே காலமே அவர் தூக்கி வீசிடுங்க. ஏன்னா எந்த ஒரு செயலுக்குமே இயற்கை ஒத்துழைப்பு வேணுங்க. அந்த இயற்கையே எடுத்த முடிவு தான் ஓபிஎஸ் நீக்கம், தினகரன் நீக்கம், சசிகலா வெளியேற்றம், செங்கோட்டை நீக்கம் எல்லாம் அமைச்சதுங்க. ஏன்னா திரு தினகரன் அவர்களையோ அம்மையார் சசிகலாவையோ யார் நீக்கிறாங்க? நீங்களே சொல்லுங்களேன், யார் நீக்கிறாங்க? பொதுச்சாக நீக்கல. நீக்க காரணமானது யாருங்க? ஓபிஎஸ் தான். அப்போது அந்த ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இணையத்தில் இருக்குது, மிக கடுமையாக இருக்குங்க. அதாவது வேலைக்காரி, கொள்ளைக்காரி, கொலைகாரி என்றெல்லாம் பட்டம் சூட்டியது ஓபிஎஸ் தான். எனவே நீக்குவதற்கான காரணத்தை சொன்னதும் அவர் தான். அவரால் வெளியேற்றப்பட்ட பிறகு அவரே ஒரு காரணம் சொல்லி அழைக்கிறாருங்க. அதாவது வெற்றி தோல்விக்காக அல்ல, கட்சி பாதுகாப்பாக இருக்குங்க, ஒற்றுமையாக இருக்குது. நீ குறிப்பிடுற மாதிரி கட்சியில் பலகீனமெல்லாம் இல்லை. அதாவது கட்சியிலேருந்து வெளியேறியவர்கள் கொஞ்ச நாளைக்கு பேசணும் செய்வாங்க, போக பாருங்க 26 கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் இல்லை, வெளியேற்றப்பட்டவர்கள் இவங்க எல்லாருமே. ஆமாம், கட்சி நீக்கப்பட்டதா. அதாவது கட்சி ஏன் நீக்குன்னு சொன்னால், கட்சி தலைமை ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா நிலைப்பாட்டுக்கு மாறாக ஒருவர் இயங்கினால் யாராக இருந்தாலும் நீக்குவது அது கட்சியும் உரிமை, அது விதியும் கூட. எனவே அவர் நீக்கப்பட்டவர்களை பற்றியெல்லாம் பெரிதுபடுத்த அவசியமே இல்லை. ஓகே, குறிப்பாக செங்கோட்டையை நீக்கத்தால கொங்கு பகுதியில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தாதுங்கிறீங்களா? கொங்கு பகுதிக்கு செங்கோட்டையும் சம்பந்தமே இல்லை. அவர் தொகுதியை சேர்ந்தது, அவ்வளோதான். எல்லாருமே அவர் பெரிய கிரீடம் வச்சு பார்த்துக்கிறீங்க. அவரை பற்றி செங்கோட்டையனுக்கு அங்கே யாருமே ஆதரவளிக்க மாட்டாங்க. யாருக்கு போட போகிறாங்க?